நம்பர் 23. 23 ரூல் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, செல்டம் ஆர் நெவர் இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ரூல் நம்பர் 23. சோ செல்டம் நெவர் ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேவாங்க, செல்டம்னாலே நெவர்னு தான் அர்த்தம். சோ அதனால ரெண்டையுமே ஒன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். செல்டம் ஆர் எவர் he comes to my house. இப்ப இந்த மீனிங் வந்து பாருங்க, செல்டம்னா நெவர்னு அர்த்தம். ஓகேவாங்க, மீனிங் வந்து நெவர். எவர்னா எப்போதுமே, செல்டம்னா எப்ப, நெவர்னா எப்போதுமே இல்லன்னு அர்த்தம். கரெக்டாங்க. சோ எப்போதுமே இல்ல எப்போதும் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்காங்க. வருவான் ஆனா வரமாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? சோ அப்ப ரெண்டுமே போட்டா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் வராதாங்க. செல்டம் ஆர் எவர் he comes to my house அப்படின்னு இருக்கு. சோ அவன் எப்போதுமே இல்ல எப்பவுமே இல்ல, ஒண்ணு எல்லா நாளும் வருவான் இல்ல வரவே மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதக்கூடாது. அப்ப எவரும் செல்டமும் சேர்ந்து வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எரர் இருக்குங்க. இந்த ஆருக்கு பதிலா நம்ம வந்து இஃப்னு போடலாம். ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் சரியாங்க. அதாவது சென்டென்ஸ் செல்டம் இஃப் எவர் அப்படின்னு வந்திருந்தா கரெக்ட். சோ இந்த இடம் தப்புங்க. அதுக்கு பதில் கரெக்ஷன் வந்து இஃப் எவர் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் கரெக்ஷன்ங்க. செகண்ட், இந்த சென்டென்ஸ்ல செல்டம் அப்படின்றது அட்வர்புங்க. சோ அது எதை பத்தி சொல்லுது? அவன் வர்றத பத்தி சொல்லுது. அவன் எப்பவாச்சும் வருவான், எப்பயுமே வருவான். இப்ப இது ஃப்ரீக்வன்சிய சொல்லுது. அதாவது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வருவான் அந்த மாதிரி அவனோட வருகைய பத்தி, அவன் செய்யற செயல் வந்து கம்மிங். சோ அவனோட வருகைய பத்தி சொல்லுது. இங்க கம்ஸ்ன்றது வர்பு. சோ வெர்ப பத்தி செல்டம் சொல்றதுனால இது அட்வர்ப். சரியாங்க. சோ ஒரு சென்டென்ஸ் அட்வர்பால ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகேவாங்க, ஒரு சென்டென்ஸ் அட்வர்பால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் வெர்ப்னு இருக்குங்க. சப்போர்ட்டிங் வெர்ப் பிளஸ் உங்களோட சப்ஜெக்ட் பிளஸ் உங்களோட மெயின் வெர்ப். இப்படிதான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இல்ல சென்டென்ஸோட ஃபார்மட் இருக்கணும். ஸ்ட்ரக்சர்னு எழுதினாலும் சரி, ஃபார்மட்னு எழுதினாலும் சரி. ஓகேவாங்க. சோ இதுல உங்களோட சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் தரேங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. He had gone to ஊட்டி unfortunately அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டவசமாக unfortunately he had gone to ஊட்டி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த unfortunately எதை பத்தி சொல்லுதுன்னா அவன் ஊட்டிக்கு போனதை பத்தி தான் சொல்லுது. இதுல உங்களோட சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன? இந்த ஹேட்ன்றதான் சப்போர்ட்டிங் வெர்ப். மொத்தமா had goneன்றது வெர்ப் தான். ஆனா இதுல ஹேட்ன்றது சப்போர்ட்டிங் வெர்ப், கான்ன்றது மெயின் வெர்ப். சரியாங்க. அப்ப உங்களோட சென்டென்ஸ் எப்படி மாறும்னா had he gone அப்படின்னு மாறும். ஓகேவாங்க. எதனால எப்படி மாறுது? அன்பார்ச்சுனேட்லின்ற ஒரு அட்வர்பால சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனதுனால மாறுது. இந்த இடத்துல உங்களோட சப்போர்ட்டிங் வெர்ப் கிளியரா தெரியுது. இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன காலத்துல இருக்கு? டென்ஸ்னா காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு சொல்லக்கூடிய எந்த காலத்துல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. கரெக்டாங்க. he comes இது வந்து பிரசன்ட் டென்ஸ். அப்ப இந்த கம்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டஸ் பிளஸ் கம் சேர்ந்தாதான் கம்ஸ்னு வரும். ஓகேவாங்க. அப்ப இந்த டஸ்ன்றது சப்போர்ட்டிங் வெர்ப், கம்ன்றது மெயின் வெர்ப். இப்ப நீங்க சென்டென்ஸ மாத்தி இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி எழுதுனீங்கன்னா எப்படி வரும்? செல்டம் இஃப் எவர் டஸ் he come to my house அப்படின்னு வரணும். புரியுதாங்க? சரிங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துங்க, ஒரே மீனிங்ல இருக்கிற ரெண்டு வார்த்தை வந்து ஆர் போட்டு வராதுங்க. புரியுதாங்க? அதாவதுங்க செல்டம்னா நெவர்னு அர்த்தங்க, நெகட்டிவ் மீனிங். எவர்னா பாசிட்டிவ் மீனிங். எப்போதுமே நான் படிச்சுட்டே இருப்பேன், நான் படிக்கவே மாட்டேன். அப்ப ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்குங்க. ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்ப செல்டம் ஆர் எவர்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங் கொடுக்கிற வார்த்தைகளா இருந்தா நீங்க ஆருக்கு பதில் நடுவுல இஃப் தான் போட முடியும். இதுதாங்க ஃபர்ஸ்ட் கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை மாத்திருக்கோம். ஓகேவாப்பா? இந்த ஃபர்ஸ்ட் இது ஓகே. செகண்ட் வந்துங்க, ஒரு சென்டென்ஸ் அட்வர்பால ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்வர்ப்னா என்னென்ன அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா செல்டம், ரேர்லி, லேட்லி, அகேஷனலி. இது நம்ம 29வது ரூல்ல இதையே படிப்போம். எவர்,
எட்டு, ஆல்ரெடி, நவ் அந்த மாதிரி அட்வர்ப்ஸால ஒரு சென்டென்ஸ் வந்து ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஆரம்பிச்சுச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் வெர்பு வந்து முதல்ல வந்துரும். ஓகேவாங்க? சப்போர்ட்டிங் வெர்பு அப்படின்னா என்னதுன்னா அதுக்குதான் இந்த சென்டென்ஸை நான் எக்ஸாம்பிளா எழுதுனேன். ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வெர்ப் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? இது ஒரு நவுன் தான். நவுன் வந்து ஆப்ஜெக்டா இருக்கும். இப்போ இந்த வெர்புல இதுதான் மெயின் வெர்பு. போறான் அப்படின்றதான் மெயின் வெர்பு. இந்த ஹேட்ன்றது எந்த ஆக்ஷனையும் சொல்லாது, எந்த செயலையும் சொல்லாது. ஆனா அந்த ஆக்ஷன் எந்த காலத்துல நடந்திருக்குன்னு சொல்லும். ஸோ நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்னு காலத்தை சொல்லும். அதுதான் மோஸ்ட்லி சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கும். இந்த சப்போர்ட்டிங் வெர்பு வந்து இப்ப சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வந்துரும். ஓகேவாங்க? சோ அப்படி வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? had he gone மாறிடும். அதாவது unfortunately அப்படியே தான் இருக்கும். இந்த சென்டென்ஸ் வந்து unfortunately had he gone to ஊட்டி அப்படின்னு மாறிடும். சோ இந்த அட்வர்ப் வந்து லொகேஷன் மாறாதுங்க. ஆனா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்பு வரணும். சரிங்களா? நம்ம எழுதும் போதே இப்படிதான் எழுதி இருக்கணும். அவங்க மாத்தி எழுதி இருக்கிறதுனால அந்த கரெக்ஷனும் நம்ம பண்றோம். சோ இதுல 2 கரெக்ஷன் இருக்குங்க. செல்டம்னு வந்தா செல்டமும் இன்னொன்னு ஆப்போசிட்டா ஏதாவது வந்தா நீங்க வந்து இஃப் போடணும். இப்ப செல்டமோட இன்னொரு மீனிங் வந்து நெவர். அப்ப வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்கலாம்? செல்டம் ஆர் நெவர்னு இருக்கலாம். இது கரெக்ட். எவர் வந்தா மட்டும் இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா இஃப் இருக்கணும். ஓகேங்களாங்க? சோ இது வந்து ஆப்போசிட் மீனிங். இது சேம் மீனிங். சேம் மீனிங் வந்தா ஆர், ஆப்போசிட் மீனிங் வந்தா இஃப். இதுதாங்க இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது.